இனி போலீஸ நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒரு முரடனாலதான், ஒரு ரவுடியாலதான், ஒரு கிரிமினலாலதான் அழிக்க முடியும். அதுக்கு சண்டியர் செங்கோடன் தான் லாயக்கானவன். கூப்பிடவன. சண்டியர் செங்கோடா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தரேன். என் மொத்த சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மருத ஒழிக்கணும். ஏய், இந்த அட்வான்ஸ். நீ சிரிச்சா மட்டும் போதாது, நான் சிரிக்கணும். பெரிய மருத பார்த்து இந்த ஊர் சிரிக்கணும், சந்தி சிரிக்கணும். என்ன சொல்ற? அவனை நசுக்கிடுவன், நசுக்கி அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓஞ்சி உட்காருவேன். நீதான் பெரிய மருதா, எங்கேயே வந்துட்டியா? ரொம்ப தில்லான ஆள் தான். நீ என் மேல கை வைக்க தானே வந்த? உண்மையிலே நீ வீரனா இருந்தா என் முதுக தரையில பட வைப்பாக்கலாம். நான் வீரனா இல்லையான்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்ப நீ தெரிஞ்சுக்க.
உன் முதுகு மட்டும் இல்ல உன் தலையையும் தரையில உருள வைப்பேன். செங்கோடா, என்னது? பெரிய மருது, ஆயுதத்தோட வந்த நீ தூங்கும் போதே என்னை வெட்டி கொன்னு இருக்கலாம். ஆனா என்னை தட்டி எழுப்பி சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ட பாரு, உண்மையிலே நீதான் தங்கமான மனுஷன். என் சவாலை ஏத்துக்கிட்டு என் முதுக மட்டுமில்ல என் தலையும் தரையில பட வச்ச பாரு, நீ பெரிய வீரன்தான். ஒருத்தர் ரவுடியா பிறக்கறதில்ல, ரவுடியா ஆக்கப்படுறான். அவன் ரவுடியாவே சாகக்கூடாது, மனுஷனாதான் சாகணும்னு நீ நிரூபிச்சிட்ட. இப்ப உன்னால நானும் திருந்திட்டேன். இனிமே நான் யாருக்கு அடியாளா இருக்க மாட்டேன். உடைச்சு வேர்வை சிந்தித்தான் சாப்பிடுவேன். மாட மாளிகை கூட கோபுரம் கூட கட்டிடலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீ சாதிச்சிட்ட. உனக்கு ஏழை மக்கள் மனசுல இடம் கிடைச்சிருக்கு. வெற்றி உனக்குதான். நில்லு. பின்னாடி முறைக்கிற அடிச்சுன்னா வாயில் நுர கிளம்பிடும். யோ, நான் ஏதாவது சொல்லிப்படுவேன், என் வாய கலராத, சும்மா இரு. ஆமா, இவன் வாய் வடச்சட்டி, அதுல ஒரு குண்டா ரவையை போட்டு நாங்க கிண்டுறோம். இல்ல உங்க ஒப்பம் பெரிய ரவுடின்னு ஊர்ல இருந்து வர வச்சா அடிச்சு பல்ல கிளெல்லாம் கழட்டி இருப்பேன். அவனுக்கு ஏற்கனவே கட்டின பல்லுன்னு விட்டேன். என்ன நக்கல் பண்றிய நீ? மருது, நீயே கேளுமா அந்த நியாயத்தை. நிறுத்துக்க படக. ஏமா இந்த ஆள் போற படகுல போறதை விட பரலோகம் போலாம். ஏன் நடுத்தண்ணில வந்து பைத்தியக்காரத்தனை பண்ணாத, சும்மா உட்காரு. விடுங்க. இரு, விடுங்க. வெள்ளாட்டு போல கள்ளி போல நடிச்சிட்டியாடி. பெரிய மருது மனசு, பச்சை பிள்ளை மனசு. அப்படி பாதி பரப்பா இப்படி பண்ணிட்டியாடி. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி உலகமே அழிஞ்ச மாதிரி பதறீங்க? எங்களுக்கு உலகமே பெரிய மருது தாண்டி. அது இந்த பிள்ளைக்கு தெரியாது. அண்ணா, அந்த துடுப்பு கொடுங்க, ஒரே அடியில மாண்டைய உடைச்சு போடுறேன். நீ பண்ண வேலையில பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போல இருக்கே. மகமாயி, மாரியாத்தா, வெக்காரியம்மா, ஊருக்கு உழைக்கிற உத்தமனை நீதான் காப்பாத்தணும். மருது, கிரேட் எஸ்கேப். எல்லாம் இந்த பல்லு போய் மவனா வருது. பெரிய மருது, என்ன இப்படி? வாங்க வாங்க. கல்யாணம் பெரிய மருது வந்தானா? பெரிய மருதா? सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम மாப்பிள்ளை, கொஞ்சம் இல்லைங்க. உங்க முகத்தை பார்க்கணும். கொஞ்சம் பூ விளக்குறீங்களா? ஐயா,
மன்னிக்கணும். பூவை இப்ப விளக்க கூடாது. நிக்கா முடிஞ்ச ஒரு பாடுதான் பூவை விளக்கலாம். இது எங்க மத சட்டம். ஓ, ஐ எம் சாரி. ஐயா, உங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கனாலதான் இந்த பூமி இன்னும் புண்ணிய பூமியாவே இருக்கு. ம். சார், பெரிய மருந்து ட்ரெஸ் இங்க இருக்கு.